guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. So for the delay, let's get into our video. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்ட் பிளான்னு கூட சொல்லலாம். நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம். ஸோ சாட்டர்டே போயிட்டு சண்டே வர போகிறோம். ஸோ இந்த 2 நாள் வந்து ஊரில் தான் இருப்போம். ஸோ அந்த விலாக் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த விலாக். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 2 நாளில் நடக்கிற என்னென்னலாம் I'll be capturing out. இப்போ டைம் ஆயிடுச்சு. ஸோ வந்து 6 o'clock கிளம்ப சொன்னாங்க. நான் வந்து செம்ம டயர்டாக தூங்கிட்டேன். அதனால் எல்லாமே லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸோ போயிட்டு எப்படி இருக்குது, என்ன பண்ணுறேன் எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து 2 நாளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு குட்டி பேக்கில் வந்து நான் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி எனக்கு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒரு 7:30 8க்கெலாம் சாப்பிட்டுட்டு இப்போ ரொம்ப காலையில் எழுந்துக்கிற ஃபீல்லாம் வருது எனக்கு. ஸோ அதனால் வந்து மில்க் பிக்கேஸ் வந்து தண்ணியில் இது பண்ணி சாப்பிடுவோம்ல, டிப் பண்ணி. ஸோ அதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ என்னடா இது பூலாம் வச்சுருக்காளன்னு பார்க்காதீங்க. ஸோ எனக்கே வந்து சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு பூ வச்சேன், அதனால தான். ஸோ பூவெலாம் வச்சு விட்டாங்க மம்மி. ஸோ பூ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறது பார்ப்போம். எனக்கே வந்து ஏதோ ஒரு மாதிரி அப்படியே பெருசாக இருக்க மாதிரி ஃபேஸ் ஏன் தெரியல. ஏன்னா தூங்கி எழுந்து ஒரு 1/2 hour கிளம்புனது, குளிச்சு ரெடி ஆகிட்டு. அங்கே போவோம். ஸோ ரெடி ஆகிட்டு வந்து டேடி கார் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுவே எடுத்தாச்சு. ஸோ டிக்கி ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த 2-3 பை தான். ஸோ அதெல்லாம் தான் வந்து எடுத்து போடணும். ஸோ மற்றபடி ரொம்ப எல்லாமே கேரி பண்ணலாம் இன்றைக்கி. நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2 கட்டைப்பை, அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெஸ் வைக்கிறதுக்கு 2 பேக், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்படியே வந்து பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ கிளம்பிட்டு எங்கள் மம்மி வந்து சந்தனம் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் ரொம்ப பெருசாக வச்சுட்டாங்களே, அதனால் வந்து சரி அப்படின்னு சொன்ன அடுத்து டேர்ன் பண்ணுறதுக்குள்ளே அதை வந்து இது பண்ணிவிட்டு திரும்பி கேட்டாங்க நல்லா இருக்கா அப்படின்ட்டு. ஸோ அதுதான் வந்து அந்த டேர்னிங்குள்ளே டக்குன்னு அவங்க வந்து அந்த இதுவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பெட்ரோல் போடுறதுக்காக தான் வந்து நிறுத்தியிருக்கோம். ஸோ எப்போவுமே போடுற இடத்துல தான் போடுறாங்க. ஸோ பெட்ரோல் போட்டு அப்படியே நாங்கள் ஹைவே எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ நான் பெருசாக வந்து இந்த காரில் போகிறது எல்லாமே நான் கேப்சர் பண்ணல. அது இல்லாமல் வந்து போகிற வேலை சரியான பசி. அதனால் வந்து இது எந்த ஹைவேன்னு எனக்கு கரெக்டாக தெரில, காஞ்சிபுரம் ஹைவேவா இதுவான்னு தெரில. ஸோ அங்கே இந்த மாதிரி ஒரு டிஃபன் ஸ்டால் இருந்துச்சு. லிட்ரலாக வந்து இந்த மாதிரி ஹைவேல ஒரு நல்ல ஃபுட் வேணும், அப்படியே சூடாக கிடைக்கிதுன்னா இட் வாஸ் ரியலி குட். இந்த மாதிரி நிறைய ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் ஹைவேல போகிற வழியில் இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது செகண்ட் டோல்கேட் தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த இடத்துல எப்போவுமே வந்து காஃபி குடிப்போம் நாங்கள். இங்கே காஃபி நல்லாயிருக்கும், ப்ளஸ் இங்கே பிஸ்கெட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அங்கே பிஸ்கெட் சாப்பிட்டு நாங்கள் வந்து ஆற்காடு தாண்டி மாமா ஏதோ தங்கச்சிக்காக வந்து ஹாஸ்டல் பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்த்து அப்படியே தங்கச்சியை வந்து நாங்கள் பிக் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வண்டியில் வாங்க. மாமா ஆக்சுவலாக வந்த ரீசன் என்னென்னா சரி ஜிகர்தண்டா வாங்கி கொடுக்கலாம், அதுக்காக தான் வந்தாங்க. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக அது பிடிக்கவே பிடிக்காது, அதனால் விட்டாச்சு. ஸோ அதனால் மாமா வந்துட்டாங்க, தங்கச்சி பிக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ நாங்களும் வந்துட்டோம், எங்களுக்கு முன்னாடியே மாமாவும் வந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் வரக்கு சேம் டைமிங் தான். ஸோ அங்கே வந்து ஜிப்சின்னு ஒரு க்யூட்டி இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் எனக்கு என்னமோ புதுசாக இருந்தது. இதுவரை இப்படிலாம் நான் பயந்ததே கிடையாது. பட் ஆனால் அன்றைக்கி வந்து எனக்கு என்னமோ பயமாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் நாங்கள் வெளியவே சாப்பிட்டதுனால அங்கே போயிட்டு சாப்பிட்றதில்ல. இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டிருந்தாங்க ஃபார் கிட்ஸ். ஸோ அதனால் தம்பி கூட்டிகிட்டு தான் வந்து நான், மாமா, அந்த தம்பி வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அவேர்னஸ்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். மேஜரான பிரச்சனை இருந்து அது வந்து காப்பாற்றி உயிரை பழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அங்கே மெடிசன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே தான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹைட் அண்ட் வெயிட் செக்ஷன் எல்லாமே தனித்தனியாக இருந்தது. அது ப்ரைவேட்டாக பப்ளிக் ஸ்கூலான்னு எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா மறந்து போச்சு எனக்கு. ஸோ நாங்கள் வந்து அந்த மெடிக்கல் கேம்ப் பார்க்காம கிளம்பி வந்துட்டுருக்கோம். இல்லை ஏன் பார்க்கல? ஏன்னா ரொம்ப டைம் ஆச்சு. அதனால வந்துட்டோம். ஆமாம், ரொம்ப நேரம் ஆச்சாங்க, அதனால. நல்லா இருக்குங்க. ஆனால் இவன் யார் தெரியுமா?
என்னோட முறை பையன் இவன். ஐம் கோயிங் வித் மை பாய் ஃப்ரெண்ட். சொல்லு 100 இயர்ஸ் இந்த ஸ்கூல் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரம். அதனால் நாங்கள் நடந்து வரோன்னு மாமாட்ட சொல்லிட்டோம். இது வந்து என்னோட இன்னொரு மாமா. ஸோ நாங்கள் நடந்தே வரோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் வந்து என் தம்பி சொல்லிட்டு இருந்தான் அந்த மாதிரி அவங்க வருவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொன்னால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாமா வந்து எங்களை பிக் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மாமா கூட போனோம்ல, ஸோ அவங்க தான் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணின ஒரு சூப்பரான ஒரு நட் பால் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு வந்து சாமி கும்பிட்டாங்க. அங்கே போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அங்கே சாப்பிட்டு இங்கே தாத்தா வீட்டுக்கு வந்துட்டு தம்பி கூட கொஞ்சம் நேரம் பேசி கொஞ்சம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். வந்து லிட்ரலாக செம்மையாக ஒரு டீப் ஸ்லீப் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் தாத்தா வீட்டுக்கு வந்து தான் வந்து தூங்கினேன். தாத்தா ரூமில் தான் செம்ம ஒரு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு செம்ம டீப் ஸ்லீப் ஆஃப்டர் அ ஸோ லாங் டைம். அப்படி கண்ணு பார்த்தாலே தெரியும். இப்போ தான் என்னோடய தங்கச்சி வந்து எழுப்பி விட்டா, அதனால தான் வா. ஸோ அதான் வந்து எழுப்பி விட்டுட்டா. ஆனால் வந்து நல்லது தான், ஏன்னா இங்கே வந்து தூங்குறதுக்கு வரல, டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வந்து எழுப்பி விட்டுட்டா. போயிட்டு இவங்க வீட்டுக்கு போயிட்டு எங்கள் மம்மி ஏதோ சாரீலாம் பார்த்து வச்சுருக்காங்க, அது போய் என்னென்னு போய் பார்ப்போம். ஓகே போகலாமா? அதே மாதிரி என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய ஸ்கின் பார்த்திங்களா செம்மையாக இருக்குது, எந்த ஃபில்டரும் இல்லாமல். ஐ லிட்ரலி மெயின்டைன் மை ஸ்கின் கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஸ்கின். அதனால் எதுவுமே வராமல் ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துப்பேன். அதனால தான் ஏதோ ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு நினைக்கிறேன். நேச்சுரல் க்ளோ, அது தூங்கி எழுந்தோடனே இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இந்த வீக்கெண்ட் என்னமோ அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக போகுது. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று ஒரு ஆனமாக பண்ணிட்டு இருப்பேன். இங்கே வந்து எல்லாரையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசிட்டு லைக் எனக்கு நிறைய பேர் என் கூட வீட்டில் எல்லாம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இது லிட்ரலி ஒரு சூப்பரான ஒரு வீக்கெண்டாக தான் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வீக்கெண்ட் கூட சொல்லலாம். சுசி இவா அவ்வளோ செம்ம தூக்கத்துலேருந்து இப்போ தான் எழுந்தா. 2 பேரும் தான் தூங்கணும். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எங்கள் தாத்தா ரூமில் தான் வந்து இந்த ஃபோட்டோ இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃபோட்டோன்னு கூட இது சொல்லலாம். ஸோ அவங்க வந்து யங் கப்புளாக இருக்கப்போ எடுத்த ஃபோட்டோ. இது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா இட்ஸ் பீன் ஸோ லாங். அதனால் வந்து இவங்க கூட எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் தான் நான் டிசைட் பண்ணிகிட்டே வந்திருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு தான் இருந்தேன். எல்லாருமே வந்து என்னை விட ரொம்ப குட்டி குட்டி பசங்க. எல்லோரும் வந்து ஸ்கூல் தான் படிக்கிறாங்க. லைக் அரௌண்ட் 4th 5th 7th 8th அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக செம்மையாக இருந்துச்சு. ஸோ இவங்க வீட்டில் வந்து அந்த இது விழுந்துருச்சு, அந்த ஷட்டில் கூட இருக்குது, அது விழுந்துருச்சு. அதனால அதை எடுக்க பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க, மாடியில் விழுந்துருச்சுன்னு. நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடி முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு பாட்டி வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ என்னடா பாட்டி வீடு தாத்தா வீடுன்னு மாற்றி மாற்றி சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? ஸோ எங்கள் அம்மாவோட அப்பா இருக்காங்களே, ஸோ அவங்களோட வீடு வந்து நான் தாத்தா வீடு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தங்கச்சி வீடும் பக்கத்தில் இருக்குது, அது இன்னொரு பாட்டி வீடு. எங்கள் தாத்தாவோட இன்னொரு தம்பி வீடு வந்து அங்கேயும் பக்கத்தில் இருக்குது, அவங்க வந்து அங்கே பாட்டி வீடு. ஸோ இந்த மாதிரி 3 வீடு இருக்கும் அங்கே. ஸோ 3 வீட்லேயும் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இருக்கும். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. இப்போ தான் போன மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே டைம் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து என்னை பொறுத்தவரை எப்படின்னா நிறைய பேர் இருக்கணும் அந்த வீட்டில். லைக் ஜென்ரலாகவே வீடுனா நிறைய பேர் இருக்கணும், எல்லாரும் கூட பேசி சிரிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் நான் வந்து சின்ன வயசுலேருந்து தாத்தா பாட்டி கூடயே வளர்ந்துட்டேன். நான் இப்போ வந்து தாத்தா பாட்டி இல்லை. ஸோ நாங்கள் 4 பேர் இருக்கிறதுனால ஏதோ வீட்டில் ஆளு ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க வீட்டுக்கு போகிறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக நம்மளை மீறி ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே மை ஃபேவரட் கோ டு பிளேஸ்னால் நான் வந்து வேலூர்
வேலூர் தான் சொல்லுவேன். ஏன்னா அங்கே ஒரு மாதிரி செம்ம ஜாலியாகவே இருக்கும். எப்போவுமே வந்து யாருனா இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஜாலியாக இருக்கும். அதனால எனக்கு வந்து வேலூர் ரொம்பவே பிடிக்கும். அது இப்போன்னு இல்லை, சின்ன வயசுலேருந்தே தான் எப்படா வேலூர் கூப்பிட்டு போவாங்கன்ற அளவுக்கு பிடிக்கும்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு தாத்தா பாட்டி வீடுனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ இங்கே வந்து பாட்டி வீட்டுக்கு போயிருந்து சாமியெல்லாம் கும்பிட்டாங்க. அங்கே வந்து மாமா எல்லோரும் சேர்ந்து சாரீ எல்லாம் அம்மாவுக்கு எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதான் என்கிட்ட காட்டிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் வந்து ஜிப்ஸி வந்து கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே அவனை கேப்சர் பண்ணி இந்த மாதிரி காமெடியாலாம் படுத்துட்டு இருந்தான். ஸோ அதனால் அவனை அப்படியே கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து அவனை பார்த்தா எப்பயாச்சும் பயமாகவே இருக்கும். அங்கே போகிறப்பெல்லாம் எங்கன்னா கடிச்சிருவானான்ற பயம். மற்றபடி அவன் ஒரு மாதிரி ஸ்வீட் க்யூட் பாய் தான் ஜிப்ஸி. ஸோ அப்படியே வந்து அவனை கொஞ்ச நேரம் கேப்சர் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், அந்த சேஷ்டையெல்லாம் பாருங்கள். அப்படியே நான் ஜிப்ஸி ஜிப்ஸின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவனை. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு வேலூர் எப்போ போனாலும் நான் வந்து வேர்க்கடலை சட்னி கேட்பேன். ஏன்னா எங்கள் மாமி த பெஸ்ட் ஃபார் மேக்கிங் வேர்க்கடலை சட்னி. எப்படி பார்த்தாலும் வந்து அந்த மாதிரி டேஸ்ட் எனக்கு வராது. ஸோ என்னோடய விலாக் தான் வந்து அங்கே பார்த்து அவங்களையும் நான் பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் வேலூர்னாலே அந்த இடியாப்பம் அண்ட் 65, அதாவது சிக்கன் பக்கோடா. ஸோ இது வந்து வாங்கி பாட்டி கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே பாட்டி வீட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் தாத்தா வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி மேட்ச் இருந்தது. அது இல்லாமல் வந்து இவங்க கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. எனக்கு லிட்டரலாக கார்ட்ஸ் விளையாடவே தெரியாது. நான் சும்மா கூட இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு நைட்டு. ஸோ அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் நைட்டு படுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த மாதிரி டைம்லாம் எங்களுக்கு எப்போயாச்சும் தான் கிடைக்கும். குட் மார்னிங் கைஸ். ஸோ வந்து காலையில் எழுந்து ஒரு மாதிரி இதுவாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரமும் வந்து நான் சீரியஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாளே ஹார்ட் பீட் சீரிஸ் பார்ப்பேன். ஸோ அதை நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து பார்த்து முடிச்சிட்டோம் அன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பாட்டி வந்திருந்தாங்க. அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பாட்டி. ஸோ இவங்க வந்து என்னோடய பாட்டி கிடையாது, கொள்ளு பாட்டி. என்னோடய தாத்தாவோட மம்மி இவங்க தான். ஸோ அதனால் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பாட்டின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து செம்ம க்யூட்டு. எப்படி சொல்கிறது, அந்த காலத்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மாதிரி இந்த திட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க. ஷீ இஸ் ஸோ ஸ்வீட், அது வேணால் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் மாமி வந்து காஃபி போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பூரி எல்லாமே மாமி தேய்ச்சி கொடுக்க சொன்னாங்க. அது அப்படியே எனக்கு என்ன தெரியுதோ அந்த மாதிரி மாமி எனக்கு கொஞ்சம் தான் தேய்க்க தெரியும் அப்படின்ற மாதிரி, உனக்கு என்ன வருதோ அதை பண்ணுன்ற மாதிரி மாமி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சாலும் குட்டி குட்டி பால்ஸ் போட்டு பூரிக்கு வந்து தேய்ச்சி கொடுத்துட்டேன் மாமிக்கு. ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பூரி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மெதுவடை அண்ட் மட்டன் குழம்பு. லிட்ரலாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது டேஸ்ட்டு. ஸோ மட்டன் குழம்பு தான் இது பாருங்கள், கலரே செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் இட்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னடா ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு வரான்னு பார்க்காதீங்க, ஏன்னா நான் நடுவில் எந்த வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து இது வந்து பாட்டி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா இது ரொம்ப பழைய விலாகாக நான் ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணேன். எனக்கு டேட்ஸ் யார் வாங்கி கொடுத்தாங்கலாம் ஞாபகம் இல்லை. இப்போ வேலூர் போனாலும் கான்ஸ்டண்ட்டாக இந்த சீரக சம்பா பிரியாணி வந்து நான் கேட்டுருவேன். அவங்களும் வாங்கி கொடுத்துருவாங்க, ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என்னாச்சு, இவனுக்கு வர உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு திடீர்னுட்டு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சீக்கிரமாகவே போன மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு 2 days வந்து லைக் ஒரு மாதிரி ஹார்ட்ஃபுல் மெமரிஸ் கூட சொல்லலாம். தாத்தா, யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறேன், சேனல் வச்சுருக்கேன். என்னோட தாத்தாவோட தம்பி சொல்லியிருந்தால, ஸோ அவங்க தான் வந்து அந்த தாத்தா. பாய் சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு பாய் பாய். ஸோ இதில் பார்த்து எனக்கு வந்து அப்போ வீடியோ எடுக்கிறப்ப எனக்கு எந்த ஃபீலும் தெரியல. பட் இப்போ எடிட் பண்ணுறப்ப இது பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி லிட்டரலாக டியர்ஸ் இன் மை ஐஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எங்களை வந்து லைக் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணி எங்களை சென்ட் பண்ணுறாங்க. இது வந்து நாட் ஒன்லி த ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் எப்போ கிளம்புறப்போ எல்லாருமே வந்து பத்திரமா போயிட்டு வாங்க, சேஃபாக போங்கன்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அன்றைக்கி தெரியாமல் கால் தவறி கீழே விழுந்துட்டேன் இந்த சென்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸோ அப்போ கூட லைக் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி பதைச்சிட்டு வந்து உட்காரு, தண்ணி குடி, அந்த மாதிரி. ஸோ ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இட்ஸ் லைக் இவ்வளோ ஒரு அன்பு பாசம் நம்ம மேலே வச்சுருக்காங்கன்ற மாதிரி.
ஸோ அப்படியே வந்து ஆற்காடில் அலங்கார் பேக்கரிக்கு வந்து ஒரு பாஸ் போட்டோம். தண்ணி பாட்டில் வாங்க தான் நிறுத்துனாங்க. ஆனால் இல்லை, எனக்கு வந்து இது வாங்கி கொடுங்க, சீஸ் கேக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ அதனால் சீஸ் கேக், ஒரு ரெயின்போ கேக், அதுக்கப்புறம் ஒரு டார்ட், சாக்லேட் டார்ட் வந்து வாங்கினோம். சீஸ் கேக் வந்து ஒரு ஓகேவாக தான் இருந்துச்சு. யா, இட்ஸ் ஃபைன் அந்த மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டோம். ஸ்ரீபெரும்புத்தூர் டோல் இது. அதுக்கப்புறம் வந்து அந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் அந்த வேலையை போய் வாங்கிட்டோம். ஏன்னா இங்கே வந்து ஊருக்கு வந்ததுனால வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அப்படியே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். எனக்கு என்னமோ சீக்கிரமாக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த 2 days வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக, ஒரு மாதிரி சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ், எல்லாருக்கூடயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 2 நாள் ஆன vlog வந்து நான் ரொம்ப லென்த்தியாக ஃபோக்கஸ் பண்ணல வீடியோவில். பட் ஸ்டில் குட்டி விஷயத்தை நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல்சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.